நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் இனிய பிறந்த நாளில் அவர்களை பற்றி படித்ததில் சில வரிகள். நேதாஜி எனும் திருநாமம் வீரம் ததும்பும் வசீகர சக்தியுடைய ஒரு மந்திர பெயர். அவருடைய தேசபக்திக்கு இணையாக வேறு யாருடைய தேசபக்தியையும் ஒப்பிட முடியாது என மகாத்மா காந்தியே அவரை புகழ்ந்து இருக்கிறார். சுதந்திர தியாகிகளில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அகிம்சை வழியை ஒப்புக்கொள்ளாதவர். அதனால் அவருக்கும் காந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது என்றாலும் நேதாஜியின் அபாரமான தேசபக்தியை மகாத்மா காந்தி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாராட்ட தவறியதில்லை. இந்திய சுதந்திரத்திற்கு மகாத்மா காந்தி ஆற்றியுள்ள தொண்டு நமது தேச சரித்திரத்தில் எல்லா காலங்களிலும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என நேதாஜியும் மகாத்மாவை கொண்டாடி இருக்கிறார். தாய்நாட்டின் விடுதலைக்காக 24ஆம் வயதில் நல்ல பொருளாதார வளத்தை தந்து கொண்டிருந்த ICS பதவியை தூக்கி எறிந்தார் நேதாஜி. தன்னை அவர் நேசித்ததை விட அதிகமாக நம் நாட்டு மக்களை அவர் நேசித்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த அவர் தம் 42ஆம் வயதில் அந்த பதவியை துறந்து விட்டார். மற்ற சுதந்திர தியாகிகள் நம் தேச சுதந்திரத்திற்காக நம் தேசத்தில் இருந்து கொண்டு போராடினார்கள். ஆனால் நம் தேசத்திற்காக நம் தேசத்தில் இருந்து வெளியேறினார் நேதாஜி. தாய்நாட்டிலிருந்து அயல் நாடுகள் சென்று அங்கிருந்து தாய்நாட்டு விடுதலைக்காக உழைத்தார். ஜெர்மனியிலும் ஜப்பானிலும் கிழக்காசிய நாடுகளிலும் அலைந்து திரிந்தார். தற்காலிகமான ஒரு சுதந்திர அரசை அமைத்தார். இந்திய தேசிய இராணுவத்தை திரட்டி போரிட்டு சாதனை படைத்தார். ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி ஆகிய நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அதில் கையெழுத்திட்டார். அப்போது 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்நிலையை சாதகமாக்கி கொண்டார் நேதாஜி. இந்தியாவிலிருந்து அந்நிய ஆட்சியை வெளியேற்றுவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வதாக இந்த நாடுகள் ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கொடுத்தன. 1943 அக்டோபர் 21ஆம் தேதியன்று சிங்கப்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செய்தார் நேதாஜி. அதன் பிரதமர் மற்றும் இராணுவ தளபதி பொறுப்பை தாமே ஏற்றார். நமக்கென்று இராணுவம் அமைக்கப்பட்டு விட்டது. எனவே நமக்கென்று தனித்த சுதந்திர அரசை அமைப்பது அவசியமாகிறது. இந்தியாவின் முழு விடுதலைக்கான இறுதிப் போரை நிகழ்த்துவதற்காகவே இந்த தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என அறிக்கை வெளியிட்டார். இந்த அரசாங்கம் பல பள்ளிக்கூடங்களை திறந்தது. இந்திய அரசுக்கான நாணயங்களை கூட வெளியிட்டது. ஆசாத் ஹிந்த் வங்கி என்ற ஒரு வங்கியையும் தொடங்கியது. இந்திய தேசிய இராணுவத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் பல கோடி ரூபாய் தேவைப்பட்டது. உலகெங்கும் உள்ள பொதுமக்கள் நன்கொடைகளை அள்ளி வழங்கினார்கள். நேதாஜி மேல் உலக மக்கள் அனைவருக்குமே பெரும் மதிப்பு இருந்ததற்கான அடையாளமே அது. ஜப்பான், பர்மா, பிலிப்பைன்ஸ், ஜெர்மனி, சீனா, இத்தாலி, தாய்லாந்து போன்ற அரசுகள் நேதாஜி அறிவித்த தற்காலிக சுதந்திர இந்தியாவை அங்கீகரித்தன. இந்திய தேசிய இராணுவத்தினருக்கு கடும் பயிற்சி கொடுத்தார் நேதாஜி. பயிற்சி முடிந்தவர்களை குழுவாக பிரித்தார். சிங்கப்பூர், மலேயா,
தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அந்த குழுவினரை அனுப்பியும் வைத்தார். ஜப்பான் அரசு தான் இரண்டாம் போரில் கைப்பற்றிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நேதாஜியிடமே வழங்கியது. 1943 டிசம்பர் 31ஆம் நாள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நம் தேசத்தின் மூவர்ண கொடியை கம்பீரமாக பறக்க விட்டார் நேதாஜி. 1944 மார்ச் 18ஆம் தேதி நேதாஜியின் படை இந்திய மண்ணில் கால் பதித்தது. அடுத்தடுத்து நிலங்களை கைப்பற்றியபடி விரைவாக முன்னேறி கொண்டிருந்தது நேதாஜியின் படை. மணிப்பூரில் உள்ள முர்ரே என்ற இடத்தை கைப்பற்றி அங்கே நேதாஜி இராணுவம் இந்திய தேசிய கொடியை பறக்க விட்டது. ஆனால் 1945 ரஷ்ய படைகளிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று எண்ணி ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். ஜெர்மனி சரணடைந்தது. ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடிப்புக்கு பின்னர் ஜப்பானும் சரணடைந்தது. ஜப்பான் அமெரிக்காவிடம் அடிபணிந்ததால் ஜப்பானுடன் சேர்ந்திருந்த நேதாஜியின் படையும் வேறு வழியின்றி பின்வாங்க நேரிட்டது. அது நேதாஜியின் படைக்கு கிட்டிய தோல்விதான் என்றாலும் அதை பொருட்படுத்தவில்லை நேதாஜி. இந்த முதல் ஆட்டத்தில் நாம் தோற்றது போல தோன்றினாலும் அடுத்த ஆட்டத்தில் வெல்வதற்கான ஒத்திகையே இது என நேதாஜி அறிவித்தார். நேதாஜியின் படைகள் பர்மாவுக்கு பின்வாங்கின. ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லியை கைப்பற்ற பல வழிகள் உள்ளன. நாம் கட்டாயம் சுதந்திர இந்தியாவை உருவாக்குவோம். சற்றும் மனம் தளர வேண்டாம். ஜெய் ஹிந்த் என நேதாஜி முழங்கினார். 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி இவர் ஜப்பானுக்கு பயணம் செய்த விமானம் நடுவழியில் தீப்பற்றி விபத்துக்கு உள்ளாகியது. அந்த விபத்தில் இவர் இறந்தார் என்று இன்று வரை நம்பப்படுகிறது. அதில் அவர் இறந்தாரா அல்லது அதில் தப்பி ஒரு துறவியை போல் நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தாரா என்ற சர்ச்சையும் நிலவுகிறது. நேதாஜி தொடர்ந்து அடிக்கடி முழங்கிக் கொண்டிருந்த வாக்கியம் இந்தியாவின் எதிர்காலத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்பதாகும். இன்றும் கூட அந்த வாக்கியம் நம் மனதை ஈர்க்கவே செய்கிறது. இந்தியாவின் எதிர்காலத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்பதே. நேதாஜி இறந்தாலும் கூட இறக்கவில்லை என்பதே உண்மை. அவர் பொன்னுடல் மரணமடையலாம், ஆனால் வீரம் செறிந்த வாழ்வு வாழ்ந்த அவர் புகழுடலுக்கு இறப்பு என்பது ஏது? நேதாஜி சுபாஷ்.